வெல்கம் பேக் டு another ரீடிங் வித் லைட் கைட் டேரோ தமிழ் சேனல். ஸோ இந்த ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறது சிம்மம் ராசிக்கான 2026 பலன்கள் தான். இது வந்து ஒரு டேரோ எனர்ஜி பேஸ்டு ரீடிங் அண்ட் இதை வந்து 4 செக்ஷனாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு செக்ஷனில் ஓவராலாக உங்களுடைய இயர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து வந்து உங்களுடைய ஃபினான்சஸ் எப்படி இருக்க போகுது, உங்களுடைய பர்சனல் ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்க போகுது, உங்களுடைய கெரியர், அதை பற்றின எனர்ஜி ரீடிங் இதை பார்க்க போகிறோம். அண்ட் அலாங் வித் திஸ் உங்களுடைய சக்ஸஸ் 2026க்கு எப்படி இருக்க போது, உங்களுடைய ஹாப்பினஸ் இதில் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, ஃபைனலாக இந்த ரீடிங்கோட எண்டில் இந்த 2026ல் நீங்கள் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் ஒரு ரீடிங் எடுத்து செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லெட் அஸ் கோ இன்டு த ரீடிங். ஸோ ஓவராலாக உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். யூ ஹாவ் காட் ஹார்மனி. ஓகே, ஆக்ஷன். இதை எடுக்கும்போது ஐ எம் கெட்டிங் த மெசேஜ் ஆஃப் ஹார்மனி த்ரூ ஆக்ஷன். ஹார்மனி த்ரூ ஆக்ஷன் அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய 2026ல் நீங்கள் எடுக்கக்கூடிய ஆக்ஷன் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். அந்த முடிவு உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு சுமூகமான ஒரு விஷயத்தையே 2 பேருக்கும் கொடுக்கணும். 2 பேரும் எதுக்குள்ளேயும் வந்து ஒரு பிரச்சனைகளை க்ரியேட் பண்ணாமல் சுமூகமாக இருக்கணும் அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மெசேஜ் வருது. ஸோ ஹார்மனி த்ரூ ஆக்ஷன். ஓகே, யூ ஹவ் காட் மில்க் அண்ட் ஹனி. ஓகே, ஐ திங்க் சிம்மம் வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து முடிவு எடுக்காமல் அதிலிருந்து தனியாக டிவியேட் ஆகி வேறு ஏதோ உங்களை நீங்களே வந்து மற்ற விஷயத்தில் வந்து இன்வால்வ் பண்ணிக்கிட்டு இதில் முடிவெடுக்காமல் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன சம்மந்தமான எனர்ஜி அப்படிங்கிறது மற்ற கார்டு எடுக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிய வரும். பட் ஆல்வேஸ் ரிமெம்பர் டு டேக் அன் ஆக்ஷன் அண்ட் ஆல்வேஸ் ப்ரையாரிட்டைஸ் ஹார்மனி. ஓகே, ஹார்மனி அப்படின்னு நான் சொல்லும்போது அனைவருக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனாக அது அமையணும். ஓகே, ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுடைய ஒரு ரிவெஞ்ச் மோட்லேயோ இல்லை ஒரு நாள் அப்படி செஞ்சாங்க, நான் அதனால் இப்போ திரும்ப செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துல இருந்தோ ஒரு கோவத்தில் இருந்தோ அந்த மாதிரியான ஒரு இடமா இல்லாமல் எல்லாரும் அமைதியாக இருக்கணும், எல்லாருக்குமே நல்லது நடக்கணும், ஒரு சுமூகமாக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்தா அதற்கான ஒரு விஷயத்தை நீங்கள் ஆக்ட் பண்ண வேண்டியதாக வரும் 2026ல். ஸோ 2026ல் வந்து ஓவராலாக உங்களோட எனர்ஜி வந்து சில முக்கியமான முடிவுகள் நீங்கள் எடுக்கணும். அதுலேருந்து தப்பிக்காமல் அதுலேருந்து கவனத்தை வேறு எதுலையோ கொண்டு போய் விட்டுட்டு அதை பற்றி கண்டுக்காமல் இருக்கணும்லாம் நினச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் கண்டிப்பாக அந்த முடிவை எடுத்து அந்த விஷயத்தை சுமூகமாக சால்வ் பண்ணுறது தான் வந்து உங்களுடைய முக்கியமான ஒரு எனர்ஜியாக வந்து 2026ல் இருக்க போகுது. அது என்ன ஏது அப்படிங்கிறது அதர் கார்ட்ஸ் எடுக்கும்போது தெரிய வரும்னு நம்ம நம்புகிறேன். லெட்ஸ் see. ஓகே, ஸோ அடுத்து நம்ம எடுக்கக்கூடிய கார்டு வந்து வில் see about your wealth. ஓகே, ஸோ வெல்த் அப்படின்னு பார்க்கும்போது got Page of Pentacles, the World, 5 of Swords in reverse. Yes, 5 of Swords, harmony. சரி, ஒரு சில விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து தடையாக இருக்கும் அப்படின்னா அந்த விஷயம் அதோட பலனில் திரும்ப நம்ம அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ I think finance wise there is a lot of blockage. ஓகே, நிறையா பிளாக்கிங்ஸ் இருக்குது. பிளாக்கிங்ஸ் வந்து முக்கியமாக வந்து it is because of delayed
சில வேலைகள் வந்து முடிக்காமல் விட்டிருந்தாலோ, ஓகே, சில பேர் வந்து உங்ககிட்ட இருந்து அந்த ப்ராஜெக்டை பறிச்சுட்டு, ஓகே நவ் யூ கோ ஹெட், நாங்கள் அதை பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஆன சுச்சுவேஷன் வந்து உங்களால் அது அது உங்களோட மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. ஸோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் பிளாக்கேஜ் இன் ஃபினான்ஸ். ஓகே, 2026லேயும் வந்து உங்களுக்கு வந்து அந்த பிளாக் இருக்கிறத காமிக்குது. ஃபினான்சஸில் ஃப்ரீ ஃப்ளோவாக உங்களுக்கு மணி வந்து த்ரூ ஆகலை. ஐ திங்க் அதுதான் வந்து அதற்கான ஆக்ஷன் தான் நீங்கள் எடுக்கணும்னு ஐ திங்க் ஐ சி தட். பிகாஸ் ஐ சி சம்ஒன், யாரோ நீங்கள் மற்றவங்களுக்கோ இல்லை மற்றவர்கள் வந்து உங்களுக்கோ ஏதோ ஒரு தப்பான ஒரு செயலை உங்களுக்காக செஞ்சுட்டாங்கன்னு, அதாவது ஏதோ ஒரு துரோகம், ஏதோ ஒரு சம்ஒன் ஷேம்டு இல்லையா, ஒருத்தங்களை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரியோ இல்லை வந்து அவங்கள புண்படுத்துகிற மாதிரியோ ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஓகே, த பாஸ்ட், அதிலிருந்து வெளியே அதோட எஃபெக்டாக தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபினான்ஸும் பிளாக் ஆகிருக்கு. உங்களோட 2026 எனர்ஜிலேயே வந்து சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அதை கிளியர் பண்ணி விடுங்க, அதை வந்து ஃப்ரீ பண்ணி விடுங்க, எல்லாருக்கும் வந்து சுமூகமாக போகிற மாதிரி ஃப்ரீ பண்ணி விடுங்க அப்படிங்கிறது தான் வந்து மெசேஜாக வருது. ஸோ லெட் அஸ் பிக் அப் அதர் கார்ட்ஸ் அஸ் வெல். உங்களுடைய லவ் லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ லவ், Queen of Pentacles, Nine of Cups. Yes, definitely there is some kind of a blockage. I think personally உங்களோட life is good. Okay, for some people, okay, for some people நீங்கள் வந்து இன்னும் வந்து தனியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, சிங்கிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து மற்றவங்க, அதாவது மற்றவங்களுக்காகவே மற்ற ஃபேமிலிக்காக உழைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் சில பேருக்கு இருக்கலாம். எஸ், நீங்கள் தான் வந்து அந்த ஏர்னிங் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி. ஓகே, அண்ட் அதனால் என்னால் ஒரு புது ஃபேமிலி என்னால் வந்து தேடி போக முடியாது, ஐ கேனாட் கெட் மேரிட் அப்படின்னு சில பேர் இருக்கலாம். ஓகே, I think few people have that energy. So 2026லேயும் வந்து I think for few people சில பேருக்கு வந்து they may still try to find a good match. Okay, find a good match. At the same time அவங்களோட ஃபேமிலிக்கும் அவங்க தான் சப்போர்ட்டாக இருப்பாங்க. சில பேருக்கு வந்து I see that finance is blocked for few of you இல்லையா. ஸோ உங்களுக்கு பிளாக்காக இருக்கிற சமயத்தில் உங்களோட பார்ட்னரோட ஏர்னிங்ஸ், அவங்களுடைய சப்போர்ட், அவங்களுடைய பேக்கப் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி உங்களை வந்து இது பண்ணி கூட்டிகிட்டு போகுது. ஸோ ஓவராலாக வந்து இட் இஸ் கோயிங் ஓகே, சரிங்களா. ஸோ லவ் லைஃப் அண்ட் இது வந்து ஓகே ஃபார் சம் பீப்புள், அண்ட் ஃபார் சில பேருக்கு வந்து இட் இஸ் தே ஆர் ஸ்டில் ட்ரைங் டு ஃபைண்ட் சம் லவ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ எஸ், ஸோ த மெயின் தீம் இங்கே இப்போ வரைக்கும் வர்றது என்ன அப்படின்னா, யூ ஹாவ் டு டேக் சம் கைண்ட் ஆஃப் அன் ஆக்ஷன். ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் டிலே பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அது வந்து அதை நீங்கள் சரி பண்ணி அதை திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே அவுட்லைனாக காமிக்குது. ஸோ உங்களோட சக்ஸஸ் அண்ட் ஹாப்பினஸ் கார்டு எடுக்கும்போது ஐ திங்க் நம்ம அது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ the next card that we wanted to check is career. ஸோ உங்களோட கெரியர் வந்து King of Pentacles, yes, Nine of Swords, Knight of Pentacles. ஓகே, ஸோ கெரியரில் வந்து உங்களுடைய மூவ் வந்து ஸ்லோவாக தான் போகும். ஓகே, and it is going to be a little stressful. சில விஷயங்கள் வந்து உங்களை வந்து ரொம்ப ஆழமாக பாதிச்சிருக்கு ஒர்க்கில், அண்ட் தட் இஸ் அது உங்களை வந்து உங்களோட வேலையில் ஒவ்வொரு சமயமும் வந்து அது வந்து உங்கள் மைண்டில், உங்களோட பேக் ஆஃப் த மைண்டில் அது ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ திங்ஸ் ஆர் கோயிங் ஸ்லோ அண்ட்
கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெடியான இன்கம்மை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. யூ ஸ்டார்டட் ஆஃப் வெல். அதாவது 2026 உங்களோட கெரியர் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ப்ராக்ரஸாக இருக்கும். அட் த சேம் டைம் இட் இஸ் ஆல்சோ பேக்ட் அப் பை அ லாட் ஆஃப் anxiety அண்ட் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஸோ உங்களோட மைண்டை வந்து கிளியர் பண்ணி அதை ஃப்ரீ பண்ணி விட்டிங்கன்னா ஐ திங்க் இட் வில் பி ஈவன் மோர் பெட்டர் ஃபார் யூ டு மூவ் ஃபார்வர்ட் இன் யோர் ஒர்க் லைஃப். எஸ், ஸோ நம்ம வந்து அடுத்து உங்களுடைய சக்ஸஸ் எந்த இடத்துல இருக்க போகுது, உங்களுடைய 2026 உங்களோட சக்ஸஸ் எதில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கோட்ஷிப், பார்ட்னர்ஷிப். ஸோ இந்த கார்டு பார்க்கும்போது ஐ எம் கெட்டிங் a message of partnership. Okay, when two partners are equal and they share a equal place in a relationship, அப்போ தான் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அது போத் பிஸ்னஸாகவும் இருக்கலாம், பர்சனல் லைஃபாகவும் இருக்கலாம். கரண்ட்லி both personal and business லைஃப்பில் there is an imbalance. ஒரு பர்சன் ஹையாக ஒரு பர்சன் ரொம்ப லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த பேலன்ஸ், அந்த ஃபவுண்டேஷன் சரியாகிறது வந்து உங்களுக்கு வந்து 2026 நடக்கும். ஆனால் அதுக்கான ஆக்ஷனை நீங்கள் வந்து எடுக்கணும். ஸோ உங்களுடைய பயமோ இல்லை வந்து ஒரு இதை நான் இப்போ சால்வ் பண்ண போனேன்னா ஐ வில் ஒரு பெரிய புயலே உருவாகிடும் அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன் இருந்தாலும் நீங்கள் அது தைரியமாக உங்களுடைய அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணி சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா a lot of energy will clear up. Okay, so courtship and partnership, there could be, I am getting a message of court. Okay, the court அப்படிங்கிறது தனியாக வந்து it is ringing in my mind. சில பேருக்கு வந்து some problems would have been taken to legal route மூலியமாக கூட போயிட்டு இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ அப்படி ஏதாவது லீகல் ரூட் அதிலெல்லாம் போகுது அப்படின்னா ப்ளீஸ் டேக் தாட்ஃபுல் ஆக்ஷன். எல்லாருக்கும் ஒரு பேலன்ஸ்டான ஃபர்கிவ் அண்ட் டேக் த குட் டெசிஷன் அண்ட் குட் ஆக்ஷன் ஸோ தட் யூ வில் கெட் த சக்ஸஸ் இன் போத் ஒர்க் அண்ட் ஆஸ் வெல் அஸ் இன் யர் லைஃப். எஸ், ஸோ சக்ஸஸ் உங்களுக்கு அதில் இருக்குது. ஸோ ஹாப்பினஸ். ஸோ ஹாப்பினஸோட பேக்கப் என்னென்னா டாயில் அண்ட் லேபர். ஐ திங்க் திஸ் கார்டு கன்சிஸ்டண்ட்டாக எல்லா ராசிக்கும் வந்திருக்கு. ஸோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஒர்க் that you have to do. There's a lot of action that you have to take. நீங்கள் ரொம்ப நாளாக போஸ்ட்போன் பண்ணி வச்சுட்டு இருந்த ஆக்ஷனை வந்து இதுக்கு மேலேயும் போஸ்ட்போன் பண்ண முடியாது, அதை எடுத்தே ஆகணும். உங்களோட பயங்கள், தடுமாற்றம், அது என்னவாக இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணுங்கள். உங்களோட ஹாப்பினஸ்க்கு நீங்கள் ரொம்ப உழைக்க வேண்டியது வரும். ஓகே, ஸோ மிகப்பெரிய ஒரு உழைப்பை நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களால் 2026 வந்து ரொம்ப ஹாப்பியாக க்ராஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபைனலாக இந்த ரீடிங் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஐ எம் கோயிங் டு டேக் ஒன் கார்டு which will talk about one thing you should focus on. Okay, so the one thing that you should focus on is perfection. Don't carry a lot of weight in your heart. Okay, நீங்கள் வந்து உங்களை நீங்களே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக வெளியே ரூடாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, அட் த சேம் டைம் நம்ம உண்மையாக நேர்மையாக இருக்கலாம். ஆனால் அந்த உண்மையும் நேர்மையும் மற்றவங்களை ரொம்ப காயப்படுத்துது அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் வந்து உங்களை டியூன் பண்ணிக்கணும். ஸோ எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இஸ் நாட் பாசிபிள். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மற்றவங்களும் நம்மளை மாதிரியே பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறதும் இஸ் நாட் பாசிபிள். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் தட். ஓகே, ஐ திங்க் திஸ் கார்டு இஸ் ஆல்சோ டாக்ஸ் அபவுட் ஹர்ட்டிங் சம்ஒன் வித் யுவர் ட்ரூத். அதாவது உங்களுடைய நேர்மையாகவே இருந்தாலும் உங்களுடைய வார்த்தைகள் நிறைய பேர்த்த வந்து காயப்படுத்தியிருக்கலாம். ஓகே, தட் இஸ் வாட் ஐ see here. மற்ற கார்ட்ஸ்லேயும் அதை ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு
அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ரெசனேட் ஆகுது, நான் சொல்கிறது ஆமான்னு ஒத்து போகுது அப்படின்னா ப்ளீஸ் ஃபைன் டியூன் யோர் பர்ஃபெக்ஷன். சில சமயங்களில் வந்து பேசாமல் இருக்கிறதே வந்து மற்றவங்களை காயப்படுத்தும், ரொம்ப இது பண்ணோன்னா அதை பேசாமல் இருக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய கலை. ஓகே, ஸோ டூ தட். அண்ட் ஃபார் ஃபியூ பீப்புள் கீப் பர்ஃபெக்டிங் யுவர் செல்ஃப். எஸ், அதை பழகிக்கிட்டே இருங்க. இட் இஸ் யுவர் ஹார்ட் சக்ரா தட் இஸ் பிளாக்ட். உங்களுடைய ஹார்ட் சக்ரா தான் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் தேட் ஹீலிங். ஓகே, மற்றவங்களை பண்ண மற்றவங்க உங்களுக்கு பண்ண ஏதோ ஒரு குற்றத்தையோ ஏதோ பெருசுப்படுத்தாமல் அதை ஹீல் ஆகி அதுலேருந்து வெளியே வந்து ஃபர்கிவ் பீப்புள் அண்ட் பி கைண்ட் அண்ட் மேக் அ குட் டெசிஷன். ஓகே, ஸோ அதுதான் வந்து 2026 உங்களுக்கு சொல்ல வந்திருக்கு. அண்ட் இஃப் யூ லைக் திஸ் reading, please do give a like and let me know down below in the comment section.